குட் ஈவினிங் டு ஆல். யூனியன் பட்ஜெட் 2025 மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் என்ன அமெண்ட்மெண்ட் ஆயிருக்குன்னா, ஃபுல் ஸ்க்ரீன் இருக்குங்களா சார்? சார் இது பிரசன்டேஷன் கொடுத்துருக்கு, ஃபுல் ஸ்க்ரீன் வரலைங்க. இப்போ வருதுங்களா? இப்போ ஓகேங்க சார். ஓகேங்க. பட்ஜெட் 2025 மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸில் என்ன அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா, இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட்ஸில் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது. அப்புறம் டிசிஎஸ் ப்ரொவிஷன்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. டிசிஎஸ் ப்ரொவிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து ஃபியூ செக்ஷன்ஸ் வந்துட்டு அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. இன்கம் டேக்ஸ் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் எந்த சேஞ்சஸுமே இல்லை, நார்மலாக இருக்கிற அதே ரேட்ஸ் தான் அப்ளிகபிள் ஆகுது. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நோ சேஞ்சஸ் இன் சர்சார்ஜ் அண்ட் எஜுகேஷன் ஃபார் போத் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் அண்ட் நியூ டேக்ஸ் ரெஜிம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 115 பிஏசி வந்துட்டு ப்ரீவியஸ் வரைக்கும் வந்து அப் டு 7 lakhs வரைக்கும் வந்துட்டு நியூ ஸ்கீமில் வந்துட்டு நோ டேக்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அது வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி அப் டு 12 lakhs வரைக்கும் வந்துட்டு நோ டேக்ஸ் வரைக்கும் லிமிட்ஸ் பண்ணியிருக்காங்க. இது அப் டு 12 lakhs பண்ணுறதுங்கிறது என்னன்னா 87 year ரிபேட்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸா வந்து பாத்தீங்கன்னா 25,000 வந்து ரிபேட் இருந்துச்சு. இப்போ எக்ஸ்டென்ஷன் பண்ணி 60,000 வரைக்கும் ரிபேட் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனாலதான் செக்ஷன் 155 பிஏசியில வந்து பாத்தீங்கன்னா 12 lakhs வரைக்கும் நோ டேக்ஸ் லிமிட்ஸ் இருக்கு. ரிவைஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் ரேட் பார்த்தீங்கன்னா அந்த நியூ ரெஜிம்ல பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ல வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஸ்லாப் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 25-26 பார்த்தீங்கன்னா அப் டு 3 lakhs வந்து நில் ரேட் இருக்கு. பட் 3 lakhs to 7 lakhs வந்து 5%, 7 lakhs to 10 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 10%, 10 lakhs to 12 lakhs 15%, 12 lakhs to 15 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 20%, அண்ட் எபவ் 15 lakhs போகும்போது உங்களுக்கு 30% டாக்ஸ் ரேட்ஸ் இருந்துச்சு. ப்ரொபோசல் நியூ ஸ்கீம் ஆஃப் நியூ ஸ்லாப் ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரம் அசஸ்மெண்ட் இயர் 26லேருந்து 27 அசஸ்மெண்ட்ல இருந்து அப் டு 4 lakhs வந்துட்டு நில் ரேட் ஆஃப் டாக்ஸ். 4 to 8 lakhs வந்து பார்த்தீங்கன்னா 5%, 8 to 12 lakhs வந்து 10% ஆஃப் டாக்ஸ், அண்ட் 12 to 16 lakhs பார்த்தீங்கன்னா 15% ஆஃப் டாக்ஸ், அண்ட் 16 to 20 lakhs பார்த்தீங்கன்னா 20%, அண்ட் 20 to 24 lakhs பார்த்தீங்கன்னா 25%, அண்ட் above 24 lakhs 30%. இப்போ வந்துட்டு இன்கம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப் டு 12 lakhs வரைக்கும் இருக்குன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய அவசியங்கிறது இல்லை. அந்த மீனிங் வந்து அப்படி வராது. பட் ஆக்சுவலா என்னன்னா ரிபேட் கிளைம் பண்றதுனால வந்து தான் உங்களுக்கு வந்துட்டு அப் டு 12 lakhs வரைக்கும் நோ டேக்ஸ்னு சொல்றாங்க. அதனால வந்துட்டு ஒன்ஸ் இன்கம் வந்துட்டு உங்களுக்கு வந்து 4 lakhs எக்ஸிட் ஆனாவே கம்பல்சரியா வந்துட்டு ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும். அப் டு 12 lakhs வரைக்கும் இருக்கிறங்காட்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடாதுங்கிற அந்த இது வந்து மீனிங் வராது. டாக்ஸ் சேவிங்ஸ் இப்போ ப்ரொபோஸ்ட் ஸ்கீமுக்கும் அந்த ஓல்டு டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டுக்கும் என்ன டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்குன்னா, அப் டு 8 lakhs வரைக்கும் இன்கம் இருந்துச்சுன்னா நியூ ஸ்கீம் ஆப்ட் பண்ணும்போது ப்ரீவியஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்லாப் ரேட்ல வந்துட்டு 30,000 வந்துட்டு டாக்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ப்ரொபோஸ்ட் ஸ்கீம் இப்போ வந்து ஸ்லாப் ரேட் சேஞ்சஸ்னால நோ டாக்ஸ் வந்திருக்கு. அதனால வந்து 30,000 வந்துட்டு டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்கு. அப் டு 12 lakhs பார்த்தீங்கன்னா 80,000 வந்துட்டு நீங்க வந்துட்டு டாக்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு ஓல்டு ஸ்லாப் ரேட்ல. பட் இப்போ நியூ ப்ரொபோசல் ஸ்லாப் ரேட்ல பாத்தீங்கன்னா 0 அப் டு 12 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கனால 80,000 வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸ் சேவிங்ஸா இருக்கு. இப்போ வந்து 16 lakhs வந்துட்டு உங்களோட டோட்டல் இன்கமா இருந்துச்சு, டாக்ஸபிள் இன்கமா இருந்துச்சுன்னா 1,70,000 வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்கீம்ல வந்துட்டு ப்ரீவியஸ் ஸ்லாப் ரேட்ல வந்துட்டு 1,70,000 வந்து டாக்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் ப்ரொபோசல் வந்துட்டு ஸ்லாப் ரேட் சேஞ்சஸ்னால 1,20,000 தான் நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி வரும். அதனால உங்களுக்கு வந்து 50,000 வந்து டாக்ஸ் சேவிங்ஸ் இருக்கு. 24 lakhs அப்போ இன்கம் வந்து உங்களோட இன்கம் வந்து டோட்டல் இன்கம் 24 lakhs இருந்துச்சுன்னா 4,10,000 வந்துட்டு உங்களோட டாக்ஸ் வந்து இப்போ ப்ரீவியஸ் ஸ்லாப் ரேட்ல வந்து 4,10,000 பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஆனால் ப்ரொபோஸ்டு டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3 lakhs வந்து தான் உங்களுக்கு டாக்ஸ் ரேட் வருது. அதனால டோட்டல் சேவிங்ஸ் பாத்தீங்கன்னா 1,10,000. ஓவர் அண்ட் எபோ எவ்வளவு அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு 24 lakhsக்கு மேல போனாலுமே இந்த டாக்ஸ் ரேட் வந்து ஸ்லாப் ரேட் சேஞ்சஸ்னால 1,10,000 வந்துட்டு எல்லா டாக்ஸ் பேயருக்கும் வந்துட்டு சேவிங்ஸ் இருக்கு. இப்போ வந்து அவங்களோட இன்கம் வந்து 24 lakhs ஆர் 24 lakhsக்கு மேல இருந்தா. மார்ஜினல் ரிலீஃப் வந்துட்டு இப்போ வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா சப்போஸ் இப்போ வந்துட்டு 12 lakhs வரைக்கும் டாக்ஸ் ஃப்ரீ, டோட்டல் வந்துட்டு அவங்களுக்கு வந்து டாக்ஸ் வந்துட்டு 12 lakhs கீழே இருந்துன்னா டோட்டல் இன்கம் அவங்களுக்கு வந்து டாக்ஸ் இல்லை. பட் ஆனால் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து 12,10,000 இருந்துச்சுன்னா ஃப்ரம் இந்த பேஸ் 4 lakhsல இருந்து அவங்களுக்கு டாக்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி வருது. அதனால வந்து 12,10,000 வரங்காட்டி உங்களுக்கு வந்து டாக்ஸ் பேமெண்ட் வந்து 61,500 பேமெண்ட் பண்ற மாதிரி ஃபார் ஒன்லி வந்து 10,000 இன்க்ரீஸ் ஆனதுனால வந்துட்டு பாத்தீங்கன்னா 61,500 பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதனால என்னன்னா மார்ஜின் ரிலீஃப் கொடுக்குறாங்க. மார்ஜின் ரிலீஃப் வந்துட்டு இந்த டேபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12,10,000 வந்துட்டு ஆக்சுவல் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம்னா
இன்கம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுறது 12 லேக் மேல 10,000 தான் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஸ்லாப் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 4 லேக்ஸ்ல இருந்து கால்குலேட் பண்ணுவாங்க. 4 லேக்ஸ் டு 8 லேக்ஸ் வந்துட்டு 5%, 8 லேக்ஸ் டு 12 லேக்ஸ் வந்துட்டு 10% போகும்போது உங்களுக்கு வந்துட்டு 60,000 வந்துட்டு உங்களுக்கு வர மாதிரி வரும். அதனால என்ன என்ன ஆகுதுன்னா இப்போ வந்துட்டு எக்ஸஸ் இன் வந்து டாக்ஸபிள் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா 10,000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் 12 லேக் 10,000 இன்க்ரீஸ் ஆனங்காட்டி வெறும் 10,000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆக்சுவல் டாக்ஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 61,500 பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து என்னன்னா மார்ஜின் ரிலீஃப்ஸ் தராங்க. என்னன்னா எவ்வளவு இன்கம் வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸபிள் இன்கம் வந்து 12 லேக்ஸ் மேல இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ உங்க டாக்ஸ் வந்துட்டு 61,500 பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவல் இன்கம் வந்துட்டு டாக்ஸை விட எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இன்கம் மட்டும் டாக்ஸா பேமெண்ட் பண்ணா போதுங்கிற மாதிரி மார்ஜினல் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 12,70,000 எடுத்துக்கிட்டீங்கன்னா 70,000 வந்துட்டு எக்ஸஸ் ஆஃப் 12 லேக்ஸோட உங்களுக்கு வந்து எவ்வளவு இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 70,000 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா டாக்ஸ் வித்தவுட் மார்ஜின் ரிலீஃப் பாத்தீங்கன்னா 70,500 வருது. பட் ஆக்சுவலா என்னன்னா 70,000 தான் உங்களுக்கு 12 லேக்ஸ் மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டிய டாக்ஸ் லைபிலிட்டி பாத்தீங்கன்னா 70,500 எக்ஸ்ட்ரா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 70,000 இன்க்ரீஸ் பண்ண ஆனாங்காட்டி நீங்க வந்து 70,500 வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவல் இன்கம் 12 லேக்ஸ்க்கு மேல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதை மட்டும் வந்துட்டு நீங்க டாக்ஸா பேமெண்ட் பண்ணா போதுங்கிறாங்க. அதனாலதான் இந்த கேஸ்ல வந்துட்டு 70,000 பேமெண்ட் பண்ணிருக்காங்க. பட் ஆக்சுவலா அந்த நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா 12,75,000 ஆக்சுவல் இன்கம் இருக்கு. பட் இவங்க ஆக்சுவல் வந்து 12 லேக்ஸ்க்கு மேல எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா வெறும் 75,000 தான் 75,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா டாக்ஸ் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 71,250 ஆக்சுவல் இன்கம் இன்க்ரீஸ் ஆனதை விட டாக்ஸ் பேமெண்ட் கம்மியா இருக்கு. ஸோ அப்போ அந்த கேஸ்ல என்ன பண்ண சொல்றாங்கன்னா டோட்டலா உங்களோட டாக்ஸ் என்ன இருக்கோ அது மட்டும் பேமெண்ட் பண்ணா போதுன்னு சொல்றாங்க. எக்ஸம்ஷன் ஃப்ரம் விட்ராவல் ஃப்ரம் நேஷனல் சேவிங் ஸ்கீம். நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல வந்துட்டு டெபாசிட்ஸ் அல்ல இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் தரான் அதை வந்துட்டு நீங்க விட்ரா பண்ணும்போது ப்ரீவியஸா டாக்ஸபிளா இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா ஃப்ரம் 29/8/2024 இருந்து நம்ம என்ன அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து விட்ரா பண்ணாலும் டாக்ஸ் ஃப்ரீயா இருக்காங்க. டிடக்ஷன் அண்டர் 80CCD பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டு நேஷனல் பென்ஷன் ஸ்கீமுக்கு வந்து 80CCD 1Bல வந்துட்டு அப் டு 50,000 வரைக்கும் வந்து எக்ஸாம்ஷன் கொடுத்திருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு என்ன புதுசா ஒரு இது கொடுத்திருக்காங்க, ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காங்க. என்னன்னா பேரண்ட்ஸ் ஆர் கார்டியன்ஸ் டு த மைனர் சைல்ட் பென்ஷன் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ணாங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் பட்சாலியான் ஸ்கீம்னு சொல்றாங்க. அது வந்துட்டு 80CCD 1Bல வந்துட்டு அவங்களுக்கு வந்து அதே எக்ஸாம்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இது போத் நியூ ஸ்கீம் அண்ட் ஓல்ட் ஸ்கீம் ரெண்டுக்குமே வந்துட்டு 80CCD 1B வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். மேக்ஸிமம் லிமிட் பாத்தீங்கன்னா 50,000 தான். விட்ராவல் ஃப்ரம் திஸ் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸபிள் இந்த இயர் ஆன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியன்ஸ் ஃபுல்லி பட் ஃபுல்லி எக்ஸாம்டட் எப்பனா இன் கேஸ் ஆஃப் மைனர் டெத் மூலியமா வந்துட்டு அவங்க வந்து விட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்லி மட்டும் தான் எக்ஸாம்டட் ஆகும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 10(12)AB வந்துட்டு எக்ஸாம்ஷன் தராங்க. என்னன்னா அப் டு கான்ட்ரிபியூஷன் அப் டு 25% வந்துட்டு விட்ரா பண்ணா இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து ஃபார் சர்டைன் கேசஸ் எப்போனா எஜுகேஷன், ட்ரீட்மெண்ட் அண்ட் டிசபிலிட்டி ஆஃப் மைனர் சைல்டுக்காக வந்துட்டு இதனால வந்துட்டு ரீசன்ஸ்னால அப் டு 25% ஆஃப் கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட் மட்டும் விட்ரா பண்ணாங்கன்னா அப்போ வந்துட்டு எக்ஸாம்ஷன் தர்றாங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 139(8)A வந்து பாத்தீங்கன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்துட்டு அப் டு 24 months வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரிலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். இப்போ வந்துட்டு என்னன்னா அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. 48 months வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் த அசஸ்மெண்ட் இயர் பாத்தீங்கன்னா 27-26க்கு வந்துட்டு அப்டேட்டட் ரிட்டர்ன் வந்துட்டு எந்த இயர்ல இருந்து பண்ணலாம்னா அசஸ்மெண்ட் இயர் 22-23ல இருந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அப்டேட் ரிட்டர்ன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணணும். ஃபார் ரிட்டர்ன் ஃபைல வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 12 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ரிலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர்னா அடிஷனல் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 25% வந்து ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே சேர்த்து பேமெண்ட் பண்ற மாதிரி வருது. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதே வந்துட்டு ரிட்டர்ன் ஃபைல்டு வித்தின் 12 months to 24 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர் பாத்தீங்கன்னா அடிஷனல் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 50% ஆஃப் அக்ரிகேட் டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதே வந்துட்டு இப்போ ரிவைஸ்ட் பண்ணங்காட்டி இன்னும் 2 years வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து ரிவைஸ் 2 years பண்ணாங்க அடிஷனல் டாக்ஸ் வந்துட்டு டாக்ஸ் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ வந்து ரிவைஸ் ரிட்டர்ன் ஃபைல் ஃப்ரம் 24 months to 36 months வரைக்கும் ஃபைல் பண்ணியிருந்தாங்கன்னா ரிவைஸ் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் டாக்ஸ் வந்து 50% வந்து அடிஷனல் டாக்ஸ் வந்து 60% பிளஸ் ஆன் அக்ரிகேட் டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்ல பேமெண்ட் பண்ணணும். ரிட்டர்ன் ஃபைல் ஃப்ரம் 36 to 48 months ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து பண்ண அடிஷனல் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 70% ஆஃப் அக்ரிகேட் ஆஃப் டாக்ஸ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் பேபிள் பண்ற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 12A செக்ஷன் 11லயும் 12லயும் வந்து ட்ரஸ்ட்ல இருந்து வந்துட்டு எக்ஸம்ஷன் கிளைம் பண்றதுனா 12A ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருக்கணும். அப்ப சப்போஸ் வந்து 12A ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு வித்தின் 5 இயர்ஸ்க்குள்ள ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ரினியூவலுக்காக வந்து டைம் பீரியட் வந்துட்டு 10 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரினியூவல் பண்ணும்போது வந்து ஒன் கண்டிஷன் வந்து ஸ்பெசிஃபை சொல்றாங்க. என்னன்னா 12A ரெஜிஸ்ட்ரேஷன் ரினியூவலுக்கோ இல்லை வந்துட்டு அப்ளிகேஷனுக்கோ பிஃபோர் வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு ப்ரீவியஸ் 2 இயர்ஸ் வந்துட்டு நாட் கிவிங் த எஃபெக்ட் ஆஃப் செக்ஷன் 11 and 12 கொடுக்காத வந்து அப் டு 5 crores வரைக்கும் இருந்துச்சுன்னா 12A வந்துட்டு நீங்க வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 5 இயர்ஸ் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு வந்துட்டு ரினியூவலோ இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதை வந்துட்டு 10 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரிலீஃப் ஃபார் அசஸி வித் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி செல்ஃப் ஆக்குபைடா இருந்ததுன்னா ஏன்னா ப்ரீவியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா 1 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து செல்ஃப் ஆக்குபைட், அதர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு வித் கண்டிஷன்ஸோட கொடுத்துருந்தாங்க. கண்டிஷன்ஸ் என்னன்னா இஃப் நாட் த செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து நாட் ஆக்குபைடா லெட் அவுட் பண்ணாத இருந்தாங்கனாலும் சப்போஸ் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரீசன்னாலேயோ இல்லை சம் அதர் ரீசன்ஸ்னால வந்துட்டு அது அவங்களால சப்போஸ் அதை ஆக்குபை பண்ணல பட் லெட் அவுட்டும் கொடுக்காத இருந்தாங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் இருந்தால் மட்டும் தான் செகண்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு செல்ஃப் ஆக்குபைடா வந்துட்டு எடுத்துக்க முடியும். பட் ஆனா இப்போ வந்துட்டு என்னன்னா வித்தவுட் எனி ரெஸ்ட்ரிக்ஷன் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டியாவே கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் டாக்ஸ் பெனிஃபிட் ஃபார் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் குளோபல் யூனிட்ஸ். என்ன சொல்றாங்கன்னா இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் குளோபல் யூனிட்ஸ்னா என்னன்னா கிஃப்ட் சிட்டி அகமதாபாத் அங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷிப் லீசிங் யூனிட்ஸ் ஆர் இன்சூரன்ஸ் ஆஃபீஸ் ஆர் ட்ரெஷரி சென்டர் ஃபார் குளோபல் கம்பெனிஸ் இந்த மாதிரி வந்து ஃபாரின் கம்பெனிஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் சர்வீஸ் டாக்ஸ் ரேட் வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. நியூ ஸ்கீம் ஆஃப் ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் ஃபார் பிளாக் ஆஃப் பீரியட் ஆஃப் 3 இயர்ஸ். என்னன்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்துட்டு செக்ஷன் 92 CA என்ன சொல்றாங்கன்னா ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்துட்டு ஃபார் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்க்கெல்லாம் வந்துட்டு ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்து யூஸ் பண்ணி வந்துட்டு டாக்ஸ் ஆடிட் ஃபைல் பண்ணணும். சப்போஸ் வந்து இந்த ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்துட்டு ஃபார் எவ்ரி இயருக்கு வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்து கண்டுபிடிச்சு ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். பட் வந்து இப்போ என்ன ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னா இது ஒரு ஸ்கீம் மாதிரி வந்துட்டு நியூ ஸ்கீம் ஓல்ட் ஸ்கீம் ஆட் பண்ற மாதிரி இந்த ஸ்கீம் ஆட் பண்ணிட்டா அசஸிங் ஆஃபீஸர் வந்து அப்ரூவல் பண்ணாங்கன்னா பேஸ் இயர்ல வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் கண்டுபிடிச்சு இந்த பிரைஸ்ல நம்ம வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் வந்துட்டு அசஸிங் ஆஃபீஸர் அக்செப்ட் பண்ணாங்கன்னா அந்த ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா வி கேன் அப்ளை ஃபார் another 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த ஸ்கீம் வந்துட்டு எப்படி நியூ ஸ்கீம் ஓல்ட் ஸ்கீம் ஆட் பண்றோமோ அந்த மாதிரி இது வந்துட்டு பிஃபோர் வந்து ஆஃப்டர் ஃபைலிங் ரிட்டர்ன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயரோட நம்ம ஆட் பண்ணா தான் இது வந்து சப்சிக்வெண்ட் 2 இயர்ஸ்க்கு வந்துட்டு அப்ளை ஆகும். அதுவுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஆஃபீஸரோட அப்ரூவல் இருக்கணும். சப்போஸ் அப்ரூவல் பண்ணீங்கன்னா எவ்ரி இயர் நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஆர்ம்ஸ் லென்த் பிரைஸ் கண்டுபிடிச்சு தான் அப்ளை பண்ற மாதிரி வரும். செக்ஷன் 44 BBD நான் ரெசிடென்ட்டுக்கு ஆல்சோ வந்து ப்ரெசம்டிவ் டாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஃபார் எதுக்குன்னா நான் ரெசிடென்ட் ப்ரொவைடிங் சர்வீஸ் ஆர் டெக்னாலஜி ஃபார் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா. எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு நான் ரெசிடென்ட் வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்களோ இல்லை டெக்னாலஜி ப்ரொவைட் பண்ணாங்களோ மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ்க்கு அதுக்கு வந்து ப்ரெசென்டிவ் டாக்ஸேஷனா டாக்ஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. எலிஜிபிள் பிசினஸ்னா என்ன சொல்றாங்கன்னா சர்வீஸ் ஆர் டெக்னாலஜி ஃபார் செட்டிங் அப் எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஆர் சப்போர்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரானிக் கூட்ஸ். இதுக்கெல்லாம் வந்துட்டு ஃபாரின் நான் ரெசிடென்ட் கம்பெனி வந்துட்டு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து presumptive taxationக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. கண்டிஷன் வந்து என்ன சொல்றாங்கன்னா அதர் கண்டிஷன்ஸ் என்னன்னா சர்வீஸ் ஆர் டெக்னாலஜி மஸ்ட் பி ப்ரொவைடட் டு எ ரெசிடென்ட் கம்பெனி அண்டர் நோட்டிஃபைட் கவர்மெண்ட் ஸ்கீம்ல வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நோ செட் ஆஃப் அன்அப்சர்வ் டிப்ரிசியேஷன் ஆர் brought forward loss shall be allowed to the assessee for such previous இருக்கு எந்த அன்அப்சர்வ் டிப்ரிசியேஷனோ இல்ல brought forward loss இருந்தாலும் அந்த நான் ரெசிடென்ட் அசஸிக்கு வந்துட்டு டாக்ஸ் அலோட் பண்ண மாட்டாங்க. 25% ஆஃப் கிராஸ் ரிசிப்ட்ஸ் டு பி டேக்கன் அஸ் ப்ராஃபிட்னு சொல்றாங்க. என்னன்னா presumptive taxationல நான் ரெசிடென்ட் வந்துட்டு சர்வீஸ் ஆர் டெக்னாலஜி ஃபார் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து presumptive taxationல 25% ஆஃப் கிராஸ் ரிசிப்ட் வந்து ப்ராஃபிட்டா ஆஃபர் பண்ணி டாக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ரேஷனலைசேஷன் ஆஃப் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் மேஜரா பாத்தீங்கன்னா இந்த இதுல நிறைய செக்ஷன்ஸ்ல வந்துட்டு டிடிஎஸ் செக்ஷன்ஸ்ல வந்துட்டு த்ரெஷோல்ட் லிமிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப சில செக்ஷன்ஸ் வந்துட்டு கட் ஆஃப் பண்ணிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா செக்ஷன் 193 வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் ப்ரீவியஸ் வந்து பாத்தீங்கன்னா த்ரெஷோல்ட் லிமிட்ஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை, நில்ல இருந்துச்சு. ஈவன் ஒன் வந்து 10 rupees இருந்தாலும் டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருந்து. இப்ப ரிவைஸ் லிமிட் பாத்தீங்கன்னா
10,000 பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 193 இன்ட்ரெஸ்ட் பேயபிள் டு ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் HUF ஆன் எனி டிபென்ச்சர் issued பை பப்ளிக் கம்பெனி. ப்ரீவியஸ் threshold லிமிட்ஸ் வந்து 5,000, now it's increased to 10,000. 194 செக்ஷன் 194 டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வந்து 5,000 இருந்துச்சு, இப்போ இன்க்ரீஸ் டு 10,000. 194A இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க் பை அதர் சீனியர் சிட்டிசன்ஸ். அதர் தென் சீனியர் சிட்டிசன்ஸா இருந்ததுன்னா அப்போ வந்துட்டு 40,000 threshold லிமிட்ஸ் இருந்துச்சு, இப்போ வந்து ரிவைஸ் லிமிட் வந்து 50,000 கொண்டு போயிருக்காங்க. 194A இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு அதர் தென் பேங்க்ஸ் வந்து அதர் தென் பேங்க்ஸ்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பண்ணணும்னா 5,000 வந்துட்டு ப்ரீவியஸ் லிமிட் இருந்தது, இப்போ கரண்ட் லிமிட் வந்து 10,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 194 இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஃப்ரம் பேங்க் பை சீனியர் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா ப்ரீவியஸ் வந்து சீனியர் சிட்டிசன் வந்து 50,000 மேல வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ அதை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணி 1 lakh வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. 194B பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃப்ரம் லாட்ரி ஆர் கிராஸ்வேர்ட் பசில். ப்ரீவியஸ்லி வந்து அக்ரிகேட் அமௌண்ட் எக்ஸீடிங் 10,000 இருந்துச்சு, இப்போ வந்து சிங்கிள் டிரான்சாக்ஷன் எக்ஸீடிங் 10,000. இப்போ ஒவ்வொரு சிங்கிள் டிரான்சாக்ஷனும் 10,000க்கு மேல போன அமௌண்ட் வந்துட்டு வந்திருந்தா தான் இப்போ வந்து டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகேட்டா ஓவரால் வந்துட்டு அக்ரிகேட் 10,000 மேல போயிருந்தா பண்ற மாதிரி இருக்கு. 194BB வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ்லெஸ் அக்ரிகேட் அமௌண்ட் எக்ஸீடிங் 10,000. அதே வந்து ப்ரொபோசல் லிமிட் ப்ரொபோஸ்டு threshold லிமிட் பாத்தீங்கன்னா சிங்கிள் டிரான்சாக்ஷன் எக்ஸீடிங் 10,000. இதே மாதிரி தான் ப்ரீவியஸ் ஒன் மாதிரி தான் இதுவும் சிங்கிள் டிரான்சாக்ஷன் வந்துட்டு நீங்க கன்சிடர் பண்ணா போதும். இப்போ அக்ரிகேட்டா 5,000 ஒரு டிரான்சாக்ஷன் 6,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு அக்ரிகேட் பண்ணி நீங்க பார்க்க தேவையில்லை. சிங்கிள் டிரான்சாக்ஷன் ஒன்ஸ் வந்து எக்ஸீட் வந்து 10,000 மேல போயிருந்தா மட்டும்தான் இது டிடெக்ட் பண்ற மாதிரி இருக்கு. 194D இன்சூரன்ஸ் கமிஷன் ப்ரீவியஸ்லி 50,000 அண்ட் நான் ப்ரொபோசல் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 20,000. கமிஷன் அண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன் சேல்ஸ் வந்து லாட்டரி டிக்கெட் வந்து ப்ரீவியஸ்லி 50,000, இப்போ வந்து 20,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கமிஷன் அண்ட் brokerage பாத்தீங்கன்னா 194H 15,000 இருந்து 25,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 194I ரெண்ட் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்லி வந்து 2,40,000 டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் ஹோல் இயருக்கு வந்துட்டு 2,40,000 மேல இன்க்ரீஸ் ஆயிருந்ததுன்னா நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணி டிடிஎஸ் பிடிப்போம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 50,000 பர் மந்த் ஆர் பார்ட் ஆஃப் மந்த். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 மந்த் வந்து 50,000 இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் வந்து 40,000 இருந்ததுன்னா பிடிக்க தேவையில்லை. 50,000 பர் மந்த்க்கு எக்ஸீட் ஆகும் போது உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சா போதும். சப்போஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2-3 மந்த்ஸ் வந்துட்டு 40,000 போகுது, சப்போஸ் 1 மந்த் இன்க்ரீஸ் ஆகுது, தேர்ட் மந்த் பாத்தீங்கன்னா 70,000 வருதுன்னா அப்போ 70,000 வந்துட்டு 2 டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி வரும். பட் ஆனா ஓவராலா அக்ரிகேட் வந்துட்டு இந்த எப்பவுமே வந்துட்டு 50,000 பர் மந்த்ங்கிறத 6 lakhs கன்சிடர் பண்ணிக்கூடாது. இன்ட்டு 12 போட்டுட்டு 6 lakhs கன்சிடர் பண்ணிக்கூடாது. பர் மந்த்துக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து 50,000 மேல போகுதாங்கிறது மட்டும்தான் கன்சிடர் செக் பண்ணணும். 194J ராயல்டி அண்ட் ஃபீஸ் ஃபார் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் எக்ஸப்ட் நான் காம்பீட் ஃபீ. ப்ரீவியஸ் லிமிட் 30,000, நம்ம எக்ஸ்டெண்டட் லிமிட் பார்த்தீங்கன்னா 50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 194K இன்கம் பேயபிள் டு ரெசிடென்ட் அசஸி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபைட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் யூனிட்ஸ் ஆஃப் யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா. லிமிட் ப்ரீவியஸ் லிமிட் 5,000 அந்த எக்ஸ்டெண்டட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா threshold லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000. 194LA பேமெண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் ஆன் அக்வசிஷன் ஆஃப் சர்டன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ப்ரீவியஸ் லிமிட் பார்த்தீங்கன்னா 2,50,000, கரண்ட் லிமிட் பார்த்தீங்கன்னா 5 lakhs. வந்து டிசிஎஸ்ல அதே மாதிரி சில லிபரைசேஷன் கொடுத்திருக்காங்க. 206CO என்னன்னா கலெக்ஷன் அட் சோர்ஸ் ஆன் ரெமிட்டன்ஸ் அண்டர் LRS ஃபார் பர்ச்சேஸ் ஆஃப் ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ். LRS ஸ்கீம் என்ன சொல்ல வராங்கன்னா லிமிடேஷன் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் என்ன சொல்லுதுன்னா அப் டு $250 வரைக்கும் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்துட்டு $250 வரைக்கும் ஃபாரின் பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் RBIல அப்ரூவல் வாங்க தேவையில்லை. சப்போஸ் அந்த மாதிரி வந்துட்டு LRS ஸ்கீம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபாரின் பேமெண்ட் பண்ணா டூர் பேக்கேஜுக்காக ப்ரீவியஸ் வந்து threshold லிமிட்ஸ் வந்துட்டு 7 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா பிடிக்க தேவையில்லை, டிசிஎஸ் பிடிக்க தேவையில்லை. பட் ரிவைஸ் லிமிட்ல வந்துட்டு இப்போ 10 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அப் டு 10 lakhs வரைக்கும் நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் வந்துட்டு டிசிஎஸ் பிடிக்க வேண்டியதில்லை. 206CP கலெக்ஷன் அட் சோர்ஸ் ஆன் ரெமிட்டன்ஸ் அண்டர் LRS ஃபார் எஜுகேஷன் லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் மென்ஷன் இன் செக்ஷன் 80E. இது என்னன்னா இது threshold லிமிட்ஸ் வந்து 7 lakhs அப் டு 7 lakhs வந்து எஜுகேஷனுக்காக வந்து லோன் வாங்கியிருந்தா அந்த எஜுகேஷன் லோன்ஸுக்கு வந்து ஃபாரின் பேமெண்ட் பண்ணும்போது அப் டு 7 lakhs வரைக்கும் முன்னாடி வந்துட்டு டிசிஎஸ் பிடிக்க தேவையில்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நோ டிசிஎஸ்
வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/25. 1/4/25 இருந்து எஜுகேஷனுக்காக லோன் வாங்கி ஃபாரின் ரெமிட்டன்ஸ் பண்ணியிருந்தா அது வந்துட்டு 1/4/25 இருந்து டிசிஎஸ் அப்ளிகபிளே இல்லை. 206 CQ collection at source on remittance under LRS for the purpose other than for purchase of overseas tour package or for education loan taken from financial institution. Existing threshold limit பாத்தீங்கன்னா 7 lakhs. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 10 lakhs வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சேஞ்ச் இன் ரேட்ஸ் டிசிஎஸ் டிடிஎஸ் ரேட்ஸ்ல சேஞ்ச் ஆனது பாத்தீங்கன்னா 194 LBC இன்கம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் செக்யூரிடைசேஷன் ட்ரஸ்ட் 25% இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் HUF இருந்துச்சு. அப்போ 30% அதர்ஸ் இருந்துச்சு. ரிவைஸ் ரேட் பாத்தீங்கன்னா 10%. ரிவைஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எல்லாத்துக்குமே சேர்த்து 10% குறைச்சிருக்காங்க. பட் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 206 CB timber or any other forest product not being tend to leaves obtained under forest lease வந்து எக்ஸிஸ்டிங் ரேட் வந்துட்டு 2.5% இருந்துச்சு. இப்போ ரிவைஸ் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2% குறைச்சிருக்காங்க. 206 CC timber obtained by any mode other than under forest lease 2.5% இருந்து இப்போ again இதையும் வந்து 2% குறைச்சிருக்காங்க. omission of section 206 1H என்னன்னா டிசிஎஸ் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு கூட்ஸ் சேல் பண்ணும்போது ஒன்ஸ் 50 lakhs லிமிட்ஸ் கிராஸ் ஆகும் போது உங்களுக்கு வந்து 1.1% வந்து டிசிஎஸ் கலெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த டிசிஎஸ் வந்துட்டு ஒமிட் பண்ணிட்டாங்க. டிசிஎஸ் வந்துட்டு வேண்டியது ஏன்னா 194 Qல மட்டும் டிடிஎஸ் பிடிச்சு 0.1% பிடிச்சா போதுங்கிற மாதிரி இது இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் வந்துட்டு டிசிஎஸ் பிடிக்கிறாங்களா டிடிஎஸ் பிடிக்கிறாங்களா 194 Q ரெண்டு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா பையர் அண்ட் செல்லர் ரெண்டு பேருமே சம்டைம்ஸ் வந்து டிசிஎஸும் பிடிச்சிருவாங்க. 194 Qல வந்துட்டு டிடிஎஸும் 1.1% பிடிச்சிருவாங்க. இதனால வந்துட்டு இந்த கன்ஃபியூஷன்ஸ்க்காக என்னன்னா டிசிஎஸ் வந்துட்டு அந்த சேல் ஆஃப் கூட்ஸுக்கு வந்துட்டு டிசிஎஸ் போட வேணாம்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க. revision of higher rate of tax பாத்தீங்கன்னா section 206 AB and 206 CAA என்னன்னா higher rate of tax for non filing of income tax return டிடக்டிவ் வந்துட்டு இப்போ வந்துட்டு அவர் வந்து இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணாத இருந்தா நம்ம வந்துட்டு என்னன்னா 2% 2 times of the rate or 5% 2 times of the rate proposed in the rate or 5% or 5% whichever is higher அது வந்துட்டு டிடக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னன்னா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாதனால ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் வந்துட்டு இப்போ வந்து அபாலிஷ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு இப்போ பேன் இல்லைன்னா மட்டும் ஹையர் ரேட் ஆஃப் டிடிஎஸ் பிடிச்சா போதுன்னு இருக்கு. தேங்க்யூ.